ஹலோ. எங்க வந்தீங்க? சரி சீக்கிரம் வாங்க போய் அண்ணனை பார்க்கலாம். உங்க அம்மா எங்க? எங்க அம்மா கீழே கேண்டீன் போயிருக்காங்க. வாங்க அவங்க வரத்துக்குள்ள போய் பார்த்துட்டு போயிடலாம். ஷோ, நீங்க சொன்னதுல இருந்தே எனக்கே உங்க அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. ஏங்க நீங்களும் எங்க அட்மிட் ஆக போறீங்களா? அவ்வளவு டெரரா உங்க அம்மா? அவ்வளவுலாம் இல்ல, இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் அவ்வளவுதான். சரி வாங்க வாங்க வாங்குங்க. அண்ணா என் ஃப்ரெண்டுண்ணே, பாத்துண்ணே. அதுவா எப்படி இருக்கீங்க? சர்ஜரிக்கு அப்புறம் இப்ப எல்லாம் பரவாயில்லையா? இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்கு. சீனு உங்களை பத்தி தான் எப்பவும் சொல்லிட்டே இருப்பாரு. ஆக்சுவலி நான் முன்னாடி உங்களை பார்க்க வரேன்னு சொன்னேன், இவருதான் கேட்கல. மெடிசன்லாம் டைமுக்கு எடுத்துக்கிறீங்கல்ல, சாப்பாடெல்லாம் நார்மலா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்கல்ல. சீனு உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. உங்களை பார்க்காமலே உங்க மேல எனக்கு ரொம்ப பொறாம வந்துருச்சு. அவர் என்ன ஃப்ரெண்டுன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணார்ல, அதெல்லாம் சும்மா போய். நாங்க முன்னாடிலாம் சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். அது போதும். இதெல்லாம் அண்ணன் கேட்டாரா? சொல்லணும்ல. டேய் நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், முதல்ல கிளம்பிக்கிறது. பாத்தீங்களா, நான் சொல்லல. சீனு எப்பவுமே இப்படிதான். டேய் அண்ணா அம்மா எங்கடா? உனக்கு ஜூஸ் வாங்க போயிருக்காங்க. நீங்களும் உங்க அம்மாவுக்கு பயப்படுவீங்களா? சீனு என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டாரு. ஐ லவ் யூ ஃபேமிலி. நீங்க என்ன பண்றீங்க? உங்க அப்பா என்ன செய்யறாரு? எங்க அப்பா வந்து அண்ணே இந்த பொண்ணு ஒரு மெக்கானிக்னே. அதெல்லாம் நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். நீரு நான் போய் விட்டுட்டு வந்துடுறேன். சரி வா வா போலாம் வா. டைம் ஆச்சு, சொல்றத கேளு வா. இங்க பாரு, எங்க அம்மா ஒரு ஜூஸ் தான் வாங்கிட்டு வருவாங்க, உனக்கு எல்லாம் கொடுக்க முடியாது. வா போலாம். இவர் எப்பவுமே இப்படிதான், சரியான கஞ்சூஸ். கேட்டா எப்பவும் உங்களை பத்தி தான் சொல்லுவாரு. ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. சரி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், விட்டா பேசிக்கிட்டே இருப்பா. வா நீ வா. சரி ஓகே, நான் வரேங்க. உடம்ப நல்லா பாத்துக்கோங்க. அண்ணா நான் போய் விட்டு வந்துடுறேன், நீ வா. இவர் விரட்டலனா நான் இங்கேயே கூட இருப்பேன். அதுக்கு தானே விரட்டுறேன், நீ வா. சரி ஓகே, பை பை. பை பை. சீக்கிரம் வா. டேய் என்ன மாட்டி விடுதா, நீ வந்தியா? நீ பாட்டுக்கு அண்ணன் கிட்ட என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க. நான் உண்மையதான் சொன்னேன். எது உண்மை? நீ ஒரு வாகை மர சிக்கல போட்டாட்ன சுத்தமான அம்மாஞ்சியா உன்ன. ஏய் காக்கா எஸ்கேப் ஆயிட்ட, அடுத்த வாட்டி வா பாத்துக்கிறேன். டேய் யாரா அந்த பொண்ணு? அத்தை இப்ப அவர் இந்த ஜூஸை குடிக்கட்டும், அப்புறமா டாக்டர் கிட்ட அவருக்கு என்ன சாப்பிட கொடுக்கலான்னு கேட்டு கொடுக்கலாம். வாங்க. பாத்துட்டு போற என்ன ஒண்ணு இல்லனே, நான் அப்புறம் சொல்றேன். அவ அம்மாண்ணா அம்மா. சீனு நீ வீட்டுக்கு போய் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வா. நைட்டு நீங்க தங்கணும்ல. பாரு உன் கால்ல இன்னும் காயம் ஆறல. நீ போகும்போது பாத்து போ. பக்கத்து வீட்டு விஜய் அக்காக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன். வேப்பலையும் விரலி மஞ்சளையும் அரைச்சு வச்சிருப்பாங்க, அத நீ வாங்கிட்டு போய் கால்ல பத்து போட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். சரியா? வேண்டாம், போயிட்டு வச்சினு. நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி சீனு. சரி அண்ணி பாத்துக்கங்க. ஏங்க இந்தாங்க குடிங்க. இப்ப வேண்டாம். ஏய் இன்னும் போகலையா நீ? உன்னை விட்டுட்டு எப்படி போக முடியும்? இல்ல உங்களை வீட்டுல விட்டுட்டு போறேன்னு சொன்னேன். நான் வீட்டுக்கு தான் போறேன்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாம நீங்க வேற எங்க போக போறீங்க? நான் வீட்டுக்கு தான் போறேன். சரி வாங்க, நானே டிராப் பண்றேன். உட்காருங்க. வாங்க.
டேய் அமுதா, போலீஸ்டா. சார், என்ன சார், என்னத்துக்கு வந்துக்கிறீங்க? சொல்லுங்க சார். பாய் இல்லையா? வாப்பா வெளியே போயிருக்காரு. என்னன்னு சொல்லுங்க சார். ஒரு ஹிட் அண்ட் ரன் கேஸு. ப்ளூ கலர் கார் ஏதாவது செட்டு பக்கம் வந்துச்சா? ப்ளூ கலர் காரு. நல்ல வேலை நம்மள இல்ல. சார் ப்ளூ கலர் காரா? ஆமாப்பா, அதேதான். இல்லை சார், இங்கே எதுவும் அந்த மாதிரி கார் எதுவும் வரல சார். ஆக்சுவலாக எங்களுக்கு 2 வீலர்ஸ் கஸ்டமர்ஸ் தான் சார் அதிகம். சார், அந்த 4 ரோடு ஜங்ஷன் இருக்குல்ல, அங்கே வேணால் போய் கேட்டு பாருங்க சார். அந்த ஷெட்டில் வேணால் இருக்கலாம். ஒரு செட்டு விடாம நாங்க எல்லா செட்லையும் தான் விசாரிக்கிறோம். உங்க கண்ணில் எதுவும் பட்டுச்சுன்னா சொல்லுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன் சார். ம். டேய் என்னடா அது? இருடா பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சதுன்னா ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க சார். ஆ. என்னன்னு தெரியலையே. டேய், உன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? டேய் நான் எதுவுமே சொல்லலடா. அமுதா பேசாம இருந்தா நீ வளரி இருப்ப. அந்த ஆள் ப்ளூ கலர்னு ஒண்ணு, நீ எதுக்கு ப்ளூ கலரா சார்னு போற? போலீஸ பத்தி உனக்கு சரியா தெரியலப்பா. ஒரு வார்த்தை கிடைச்சா போதும், அதை வச்சு முழு கதையும் எழுதி அதை ஒத்துக்க சொல்லி வெளுன்னு வெளுப்பாங்க. நீ வாங்கினாதானே உனக்கு தெரியும். நீ ஒத்துக்கிற வரைக்கும் விடவே மாட்டாங்க. காக்கிய பார்த்தோன்னே எனக்கே சுருன்னு ஆயிடுச்சு. என்னடா கரகம் மறுபடியும் வருதேன்னு பயந்தே புட்டேன். இல்ல மையம்மா, நேத்து ரஞ்சனியோட அண்ணன் ப்ளூ கலர் கார்ல தானே வந்தாரு. அது தெரிஞ்சுதான்டா நான் காரே எதுவும் வரலன்னு சொன்னேன். ஆதி ஏதோ நம்மளை சிக்கலை மாட்டி விட தான் இங்கே வந்திருக்கான்னு நேத்தே நான் சந்தேகப்பட்டேன்டா. இப்போ பார்த்தா நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அதான் நேத்து அவன் டென்ஷனாவே குந்தின்னு இருந்தா. என்னன்னு முழுசா தெரியாம போலீஸ் கிட்ட நம்ம சொன்னா பிரபா சொன்ன மாதிரி நம்மள தானே நோண்டுவாங்க. இப்போ என்னடா பண்றது? டேய் பேசாம ரஞ்சனிக்கு ஃபோன் பண்ணி போலீஸ் வந்ததை சொல்லிடலாமா? ஃபோன்லாம் பண்ண வேணாம். உள்ள என்னமோ ஏதோன்னு பதறிட போகுது. இங்க வரும்போதே சொல்லிக்கலாம். நீங்க போங்க, போய் வேலையை பாருங்க. போ.